ஹாய் காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ எப்படி இருக்குன்றத சொல்லுங்கள். ஸோ கொஞ்சம் லவ் ஃபீலிங்கில் ட்ரெண்டிங்கில் இருக்கிற சாங் தான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ எப்படி இருக்கிறது சொல்லுங்கள். ஸோ எடிட் பண்ணுறதும் எப்பவும் போல் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஜஸ்ட்டு நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ண மட்டும் போதும். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட் வந்து பண்ணாக்க இதில் யூஸ் பண்ணியிருக்கிற ஃபாண்ட் வந்து ஐட்மோஸ்ட்டில் எப்படி இம்போர்ட் பேர் நம்ம பார்த்துடலாம். ஸோ நிறைய பேர் இம்போர்ட் ஆக மாட்டேன்னு சொல்கிறீங்க. ஸோ அதுக்காக சொல்கிறேன். ஓகே. ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபாண்ட் வந்து பண்ணாக்க ஐட்மோஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு வந்து பண்ணாக்க ஃப்ரெஷ்ஷாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து பண்ணாக்க ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே ப்ளஸ் எனக்கு கிளிக் பண்ணாக்க செலக்ட் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்கா மேலே ஃபாண்ட் நேம் ஷோ ஆகும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாக்கா கீழே வேவ் ஃபாண்ட்ஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. இப்போ மேலே 3 பட்டன் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ண கீழே ஃபாண்ட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு நான் கொடுத்த ஃபாண்ட் டவுன் பண்ணி எந்த ஃபைல் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைலுக்குள்ளே வந்து பண்ணாக்க போய்க்குங்க. ஸோ லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டுத்தையுமே இந்த மாதிரி லாங் ப்ரெஸ் பண்ணி இங்கே செலக்ட் பண்ணிட்டு மேலே சைட்னு மட்டும் கொடுங்க. இது வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் மறக்காமல் இந்த இன்புட் இதை மட்டும் வந்து பண்ணாக்க நீங்கள் டிக் பண்ணி விட்டு ஐட்மோஷன் ஆப் வந்து பண்ணாக்க நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த வீடியோவில் வந்து பண்ணாக்க நம்ம பேஜ் பிக்கு மட்டும் தான் வந்து பண்ணாக்க நம்ம ஆட் பண்ண போகிறோங்க. ஸோ அதனால் நம்ம எடிட் பண்ணுற பிக் எல்லாத்தையுமே பேஜ் பிக்கை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் யூஸ் பண்ணுற ஆப் வந்து பண்ணாக்க ஃபுட்ரூம் ஆப் தான். இந்த ஆப் ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் வந்து பண்ண இப்படி தான் இருக்கும். ஜஸ்ட் அப்படி கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க அதில் ட்ரான்ஸ்ஃபர்ட்னு இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை வந்து பண்ணாக்க ஜஸ்ட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ஒரு 1 or 2 minutes 1 or 2 செகண்டில் வந்து பண்ண உங்களுக்கு ரிமூவ் பண்ணி கொடுத்துரும். இப்போ கீழே எக்ஸ்போர்ட்னு இருக்கா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த பிக்கு மொபைலில் வந்து பண்ணாக்க சேரும். ஓகே. ஸோ இதே சமயத்தில் நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய எல்லா பிக்கும் வந்து பண்ணாக்க நீங்கள் பேஜ் பிக்காக கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த ஆப்பை நம்ம க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கான அப்ரிஷியேட் லிங்க் வந்து பண்ணாக்க நான் ஆப்ஷனில் கொடுக்குறேன். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. இன்புட் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சுனாக்க நான் இன்ஸ்டாவில் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகலையானாக்க இந்த எடிட்டிங்கான கியூஆர் இமேஜ் நான் வீடியோவில் ஷோ பண்ணுறேன். இதை அப்படியே நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு உங்கள் மொபைலில் க்ரோம் இருக்கும் கண்டிப்பாக. ஜஸ்ட் அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாக்கி கேமரா ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்த அந்த கியூஆர் இமேஜ் ஜஸ்ட் நீங்கள் ஸ்கேன் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு லிங்க் ஷோ ஆகும். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ணாக்க இன்புட் ஆயிரும். ஓகே. ஸோ நியூ வெர்ஷன் யூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எந்த ப்ராப்ளமும் வராது. ஓகே. ஸோ இப்போ நம்ம ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு இதில் இப்படி வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். ஜஸ்ட் நீங்கள் பிக்கை மட்டும் ரிப்ளேஸ் பண்ணிவிட்டு இதுக்கான எஃபெக்ட் மட்டும் நீங்கள் ஆட் பண்ண மட்டும் போதும். ஸோ பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு மூவ் நம்ம ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துக்குங்க. கீழே ப்ளஸ் நீங்கள் கிளிக் பண்ணாக்க இந்த இடத்துல ஆப்ஜெக்ட் அங்கே எலமெண்ட் இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க. இந்த இடத்துல கேமரான்னு ஒரு லேயர் இருப்பாருங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஆட் பண்ணிங்கனாக்க இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். நெக்ஸ்ட்டு இதுக்கான எஃபெக்ட் எங்கே இருக்குனாக்க ப்ரீஷேட்லேயே தான் இருக்குது. எங்கே இருக்குது? ஸோ ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க இந்த இடத்துல கேர்ள் பிக்குக்கு மேலே ஒரு ரெக்டாங்குலர் 2 ஒரு லேயர் கொடுத்துருப்பேன் பாருங்கள். நிறைய கீ ஃப்ரேம் இருக்கா, அந்த லேயர் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு காப்பின்றதை நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. ஓகே. நெக்ஸ்ட் அப்படி நீங்கள் மூவ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம ஆட் பண்ண அந்த கேமரா லேயர் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதே பாக்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் லேயருமே இருக்கா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிட்டீங்களா? இப்போ ஜஸ்ட் இந்த மூவ் மட்டும் ஆன்லேயே இருக்கட்டும். இப்போ பேஸ்ட் நீங்கள் கொடுத்தாலே போதும். இந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்க இதில் ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் இந்த லேயரை வந்து பண்ணாக்க நம்ம டெலிட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பிக் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாக்ஸ் சைக்கிள் போயிட்டு கேமரா ஆப்ஷன் வந்து பண்ணாக்க நீங்கள் ஆன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு அந்த மூவ் வந்து பண்ணாக்க ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் பிக்கை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணால் மட்டும் போதும். ஸோ அதுக்கு ஜஸ்ட் அந்த அனிமி பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு கலர் கோட்டு ஸ்டார் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ்ஸாக நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஃபிங்கரால் உங்கள் பிக்குக்கு தகுந்த மாதிரி அசைன் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ண வேண்டியதான். இதே சமயத்தில் ஒன் பண்ணால் அந்த பாய் அனுப்பிக்கிற இடத்துல பாய் பிக்கும், கேர்ள் அனுப்பிக்க இருக்கிற இடத்துல கேர்ள் பிக்கும் ஜஸ்ட் நீங்கள் ரீப்ளேஸ் மட்டும் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரெடி ஆயிரும்.